எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம அரேஸ் பார்த்துருந்தோம். அரேயோட பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கடைசி வீடியோவில் இட்ரேஷன் பார்த்துருந்தோம் இல்லையா? நார்மல் ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அரே இட்ரேட் பண்ணுறது, அப்புறம் ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணி எப்படி இட்ரேட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஃபார் ஈச்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார் ஈச். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த அரே எடுத்து அது மேலே இந்த ஃபார் ஈச்சை கால் பண்ணிங்கன்னா இது என்ன ஆர்குமெண்ட்டாக வாங்கணும்னா இன்னொரு ஃபங்க்ஷனே ஆர்குமெண்ட்டாக வாங்கும். ஃபார் ஈச்சுங்கிறது இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு டிஃபால்ட்டான ஃபங்க்ஷன் தான். ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுங்கிறதுனால அதை நம்ம மெத்தடுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனே இன்னொரு ஃபங்க்ஷனாக ஆர்குமெண்ட்டாக வாங்க போகுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் கால்பேக் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்டாக இன்னொரு ஃபங்க்ஷனை வாங்கிச்சுன்னா அது கால்பேக் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எழுதணும். ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு 2 பிரேஸு, ஒரு ஏரோ, இது ஃபங்க்ஷன் பாடி. இப்போ இது உள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பேரன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரூட்டுன்னு வச்சுக்கிறேன். இப்போ கன்சோல் லாக் உள்ள இந்த ஃப்ரூட்டை வந்து பிரிண்ட் பண்ணலாம். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, செர்ரி, மேங்கோ. ஓகே ஃபைன். அதே மாதிரி இது இண்டெக்ஸையும் வாங்கும். இண்டெக்ஸையும் வாங்கும். எந்தெந்த இண்டெக்ஸில் என்னென்ன ஃப்ரூட் இருக்குன்னு இப்போ நமக்கு கிடச்சிரும். 0th இண்டெக்ஸில் ஆப்பிள், ஃபஸ்ட்டில் பனானா, அந்த மாதிரி. ஓகேவா? இது வந்து சாதாரண ஃபார் ஈச். அடுத்து வந்து நம்ம ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் வந்து முக்கியமானது வந்து மேப், ஃபில்டர், ரெடியூஸ், 3 தான். இப்போ இந்த மேப் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஒரு அரேயை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்னங்க, அதை அப்படியே மாற்றும். அதே அரேயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நம்பர்ஸ்னு சொல்லி ஒரு அரே வச்சுக்கிறேன். 1 2 3 4 5. சரிங்களா? இப்போ இந்த அரேயில் வந்து நம்ம மேப் யூஸ் பண்ணி இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் டபுள் ஆக்கலாம், ட்ரிபிள் ஆக்கலாம், ஸ்கொயர் நம்பர் ஆக்கலாம், என்ன வேணுமோ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் டாட் மேப், இதுவும் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை தான் எடுக்கும். இது உள்ள நான் ஒவ்வொரு நம்பரையாக போடுறேன். ஒவ்வொரு நம்பராக எனக்கு கிடைக்கும். இப்போ கன்சோலில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை நான் என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். என்னவா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன், எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் டபுள் ஆக்குறேன். பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 வந்துருக்குது. ஓகே. இப்போ இது என்ன பண்ணலாம்னா ரிட்டன் கூட நம்ம பண்ணலாம். கன்சோலில் டேரெக்டாக அப்படி பிரிண்ட் பண்ணாமல் ரிட்டன் பண்ணலாம். ரிட்டன் பண்ண வேல்யூவை இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டபுள்டு நம்பர்ஸ்னு போடுறேன். இப்போ கன்சோலில் இந்த டபுள்டு நம்பர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலும் வேல்யூ வருது. ஆனால் எப்படி வருது, ஒரு அரேயாக வருது. இதிலேருந்து என்ன தெரியுது, மேப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்டு அரேயை வந்து ரிட்டன் பண்ணும். இதுவே இங்கே ஃபார் ஈச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் பண்ண முடியாது. ரிட்டன் கொடுத்துட்டு இந்த இண்டெக்ஸ் வேண்டாம், இப்போதைக்கு ஆல் ஃப்ரூட்ஸ்னு வச்சுக்கிறேண்ணே, ஆல் ஃப்ரூட்ஸ். இப்போ இதை நான் கன்சோலில் போட்டேன்னா எனக்கு என்ன தெரியுமா வரும், அன்டிஃபைண்டுன்னு வரும். ஏன் அன்டிஃபைண்டுன்னு வருது, ஏன்னா ஃபார் ஈச்னால ரிட்டன் பண்ண முடியாது. ஸோ மேப்போட வேலை என்னது, அரேயை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி புது அரேயை ரிட்டன் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸுங்கிற அரே வந்து மாறி இருக்காது. ஒரிஜினல் அரே அப்படியே தான் இருக்கும். பாருங்கள் நம்பர்ஸ் பாருங்கள் எங்கே இருக்குது, இந்த இருக்குது நம்பர்ஸ் 1 2 3 4 5 அப்படியே இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்ம்டு அரே இது. இதுக்கு பேர் தான் மியூட்டேட்டிங் சொல்லுவாங்க. ஒரிஜினல் அரேயை நீங்கள் மாற்றினீங்கன்னா அதுக்கு பேர் மியூட்டேட் பண்ணுறது. ஸோ கோடிங்கில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் மியூட்டேட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரிஜினல் அரே வந்து இல்லை ஒரிஜினல் வேல்யூ வந்து உங்களுக்கு எங்கேயாவது தேவைப்படலாம். அதனால் நீங்கள் மியூட்டேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் எல்லாம் என்ன பண்ணும்னா இம்யூட்டபிலிட்டியை ஃபாலோ பண்ணும். அதாவது ஒரிஜினல் அரேயவோ ஒரிஜினல் வேல்யூஸை டச் பண்ணாமல் புது வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் பண்ணிவிடும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை தான் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ES6 சின்டாக்ஸில் அதாவது ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆரோ ஃபங்க்ஷனை உள்ள கால்பேக் ஃபங்க்ஷனாக போடுறீங்கன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் அனுப்புனீங்கன்னா இந்த பிரேஸ் தேவையில்லை. அதே மாதிரி ஒரே ஒரு லைனை தான் ரிட்டன் பண்ண போகிறீங்கன்னா இந்த ரிட்டனும் தேவையில்லை, இந்த கேர்லி பிரேஸும் தேவையில்லை. இப்படியே கொடுத்துடலாம். இது VS கூட ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரேஸை போட்டோம். ஆனால் அந்த பிரேஸ் தேவையில்லை. இங்கேயுமே அதே மாதிரி தான். இதை எடுத்துடலாம். இது எதையும் ரிட்டன் பண்ணது இல்லையா. அடுத்து வந்து நம்ம ஃபில்டர் பார்க்கலாம். ஃபில்டர் என்ன பண்ணும்னா இதுவும் வந்து கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் பண்ணும் அரேயை வந்து. ஆனால் உங்களுக்கு எல்லா எலமெண்ட்டும் கிடைக்காது. கண்டிஷனில் எதெல்லாம் பாஸ் ஆகுதோ அந்த எலமெண்ட் மட்டும் ஒரு அரேயாக மாறி அந்த அரேக்குள்ளே உட்காந்து திரும்ப அந்த அரே நமக்கு ரிட்டன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் என்ன போடலாம், பாஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் பாஸ் ஆனால் மட்டும் ஒரு புது அரே தான் ரிட்டன் பண்ணும். அந்த புது அரேக்குள்ளே இந்த கண்டிஷனில் பாஸ் ஆன எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அவ்வளோதான் சிம்பிள். இப்போ என்ன பண்ணலான்னா 2 விட பெரிய நம்பர்லாம் நான் ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது greater than 2 அப்படின்னு ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் என்ன பண்ணுறேன், அதே நம்பர்ஸை தூக்குறேன். நம்பர்ஸ் எடுத்து ஃபில்ட்ரு போட்டு இதுவும் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை தான் வாங்க போகுது. ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தாங்கிறதுனால நமக்கு இது தேவையில்லை. எது, அந்த பிரேஸ் தேவையில்லை. இப்படியே போட்டுக்கலாம். ஒரே ஒரு லைனை தான் நம்ம ரிட்டன் பண்ண போகிறோம். அதனால் இந்த பிரேஸும் தேவையில்லை, ரிட்டன் ஸ்டேட் மட்டும் தேவையில்லை. ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் மட்டும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்பர் greater than 2, எந்தெந்த நம்பர்லாம் greater than 2 இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணு. கன்சோல் லாகில் greater than 2 போட்டோன்னா
3 4 5 மட்டும் வருது. எப்படி வருது? அரேயாக வருது. புது அரே ரிட்டன் ஆகிருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்பரில் நம்பர்ஸ் இது அப்படியே தான் இருக்கும். புது அரே வந்து எனக்கு ரிட்டன் ஆகிருக்கு. அப்போ ஃபில்டர் வந்து என்ன பண்ணுது? ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் பண்ணுது. ஒரு சர்டன் கண்டிஷனை வந்து இது பாஸ் பண்ணிடுச்சு, அதாவது இது உள்ள ட்ரூன்னு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூலாம் ரிட்டன் ஆக போகுது. இப்போ நம்பர் இஸ் கிரேட்டர் than 2. இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்பர் என்ன இருக்கும்? 1 இருக்கும். கிரேட்டர் than 2வா? ஃபால்ஸு. அடுத்து 2, அதுவும் ஃபால்ஸு. 3, அப்போ ட்ரூ ஆகுதா? அப்போ அந்த வேல்யூலாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அரேயாக ரிட்டன் ஆகிடும். இது வந்து ஃபில்டர். அடுத்து வந்து ரெடியூஸ். இது வந்து கொஞ்சம் மாறுபட்டது. இது என்ன பண்ணும்னா ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டன் பண்ணோம். அவங்க 2 பேர் மாதிரி கிடையாது. ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டன் பண்ணோம். இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எங்கேயாச்சும் அக்குமுலேஷன் தேவைப்படுது. அக்குமுலேஷன்னா என்ன? குவிக்கிறது. மொத்தமாக ஒரு வேல்யூ குமிச்சு ஒரே வேல்யூவாக மாற்றுறது. அந்த மாதிரி இடத்துல தேவைப்படும். இப்போது இந்த 1 2 3 4 5 இருக்குது. இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது இந்த ரெடியூஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கடைசி வேல்யூ ஒரே ஒரு வேல்யூவாக தான் வரும். அந்த வேல்யூ நம்பராக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நம்பர்ஸை போட்டு டாட் ரெடியூஸ் கொடுத்துட்டு, இந்த ரெடியூஸ் என்ன பண்ணும்னா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை வாங்குவோம் வழக்கம் போல், கூடவே இன்னொரு எலமெண்ட்டை வாங்குவோம். அதுதான் வந்து இனிஷியல் வேல்யூ. இப்போ இனிஷியல் வேல்யூ வந்து என்ன போடணுங்கிறத நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். இங்கே வந்து என்ன இருக்கும்னா அக்குமுலேட்டர் இருக்கும். அக்குமுலேட்டர் அப்படின்னு என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பொதுவாக அந்த லூப்புக்குள்ளே வரது என்ன வரும்? எல்லா எலமெண்ட் வரும் இல்லையா, எல்லா நம்பர் 1 by 1 வரும் இல்லையா, அந்த நம்பர். இப்போ இந்த அக்குமுலேட்டர் தான் வந்து இனிஷியல் வேல்யூ அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இந்த இனிஷியல் வேல்யூ நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். ஏன் 0ன்னு பாஸ் பண்ணுறோம்னா, எல்லா நம்பரையும் நம்ம கூட்ட போகிறோம். கூட்டும்போது 0 இருந்தால் தான் 0, அடுத்து +1, அடுத்து +2, +3, +4, +5ன்னு கூட்டிக்கிட்டே போக முடியும் இல்லையா? இப்போ நம்மளுடைய லாஜிக்கை வந்து இந்த ஃபங்க்ஷன் பாடியில் எழுதணும். இனிஷியல் வேல்யூ என்னது? அக்குமுலேட்டர். அதில் என்ன இருக்குது? 0 இருக்குது. அது கூட நான் என்ன பண்ணணும்? நம்பரை கூட்டணும். அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அக்குமுலேட்டரில் 0 இருக்கும். நம்பரில் என்ன வரும்? 1 வரும். ரெண்டும் ஆட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அக்குமுலேட்டரில் போய் உட்காந்துரும். அப்போ 1 வந்துடும் அக்குமுலேட்டரில். ரெண்டாவது டைம் வரும்போது இந்த நம்பரோட வேல்யூ என்ன இருக்கும்? 2 வந்திருக்கும். இப்போ அக்குமுலேட்டரில் என்ன இருக்குது? 1 இருக்குது. ரெண்டையும் கூட்டினா 3. இப்போ இந்த 3 இங்கே வந்துடும். அடுத்து அது கூட 4 கூட்டம். 7, 7 5 12. கரெக்டாக தானே கூட்டியிருக்கிறேன். இதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். டோட்டல் என்ன வருது? அன்டிஃபைன்டு வருது. ஏன்டா அன்டிஃபைன்டு வருது? ஏன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணலை. இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும் இல்லையா? 15. அப்போ நான் கூட்டினதில் தப்பு இருக்குது. 1 3 3 3 6, அதை விட்டு நினைக்கிறேன். 6 4 10 5 15. ஓகே, கூட்டு கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். இப்போ ஒரு லைனில் ரிட்டர்ன் பண்ணுறதுனால இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கூட நமக்கு தேவையில்லை. அவ்வளோதான். இது வந்து ரெடியூஸ். நம்ம ப்ராஜெக்ட் பேஸ்டாக பண்ணும்போது இதனுடைய அட்வான்ஸான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அடுத்ததுக்கு மூவ் ஆகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெஸ்ட்டு அப்புறம் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். இது ரெண்டையும் பார்க்கலாம். ஸோ என்கிட்ட நம்பர்ஸ்னு ஒரு அரே இருக்குது. இப்போ இதில் இருக்க எல்லாத்தையும் நான் இன்னொரு இதில் காப்பி பண்ணணும், இன்னொரு வேரியபிளில் அரேயாக காப்பி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? காப்பீடு வேல்யூஸ்னு போடுறேன். காப்பீடு வேல்யூஸ். இதுக்குள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அரே சிம்பிளை போட்டுட்டு 3 புள்ளி வச்சு நம்பர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ரும். எல்லாத்தையும் அப்படியே பரப்பி விட்ரும். அதான ஸ்ப்ரெட்டு. இப்போ கன்சோலில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வருது. ஓகே, இதுதான் வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். இதை வச்சு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 அரேயை ஒன்றா சேர்க்கலாம். இப்போ காப்பீடு வேல்யூஸ்லேயும் இந்த நம்பர் இருக்குது, நம்பர்ஸ்லேயும் இதே நம்பர் தான் இருக்குது. இப்போ ரெண்டே ஒன்றா சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதே அரே சிம்பிளை போட்டுட்டு டாட் 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 நம்பர்ஸ் கமா கொடுத்து டாட் 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 காப்பீடு வேல்யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 2 அரேயை சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எலமெண்ட்டை தூக்கி உள்ளே போடணும்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அதில் 0ன்னு ஒன்று போடுறேன், கமா கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 வந்துருச்சு. இப்போ இதில் 6 கொடுத்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 6 வந்துருச்சு. 8 கொடுக்குறேன். இப்போ 8 வந்துருச்சு. ஓகே, இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ரெஸ்ட் ஆப்ரேட்டர். அது என்ன பண்ணும்னா, இப்போ ஆல்ரெடி இருக்கிறத நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இப்படி கொடுத்துட்றேன், இந்த நம்பர்ஸே கொடுத்துட்றேன். இப்போ இந்த நம்பர்ஸில் என்ன இருக்குது? அரே இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? numbers.0 numbers.1 அப்படி போட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக இந்த பக்கம் ஒரு அரேயை போட்டிங்கன்னா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நம்பர்ஸுங்கிறது அரே இருக்கிறதுனால இங்கே அரே சிம்பிள், ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் சிம்பிள். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா 3 டாட் வச்சு ஆல் நம்பர்ஸ்னு சொல்லி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இப்போ இந்த ஆல் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணிங்கன்னா எல்லா வேல்யூ எனக்கு வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பரை தனியாக வாங்கிட்டு 1 2 தனியாக வாங்கிட்டு மீதி கொடுத்தீங்கன்னா மீதி இருக்கிறது தான் அதுக்கு பேர் ரெஸ்ட் ஆஃப் தி நம்பர்ஸ். இப்போ 1 தனியாக 2 தனியாக இப்படியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 தனியாக வருது, 2 தனியாக வருது, மீதி இருக்க எல்லாமே பிரிண்ட் ஆகுது. அடுத்து ஒரு அரே எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறது, ஸ்ட்ரிங்கை எப்படி அரேயாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்பர்ஸ்னு ஒரு அரே இருக்குது. ஜாயின் யூஸ் பண்ணி
இது எப்படின்னா நம் ஸ்ட்ரிங்குன்னு போட்டுக்கிறேண்ணே, நம் ஸ்ட்ரிங்கு. இது உள்ள நம்பர்ஸை கால் பண்ணிவிட்டு ஜாயின் கொடுத்துருங்க. ஜாயின் கொடுத்ததுக்கப்புறம் எதை வச்சு இதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க, அதாவது எதை வச்சு இதை ஜாயின் பண்ண போகிறீங்க இந்த அரேயை அப்படின்னு கேட்கும். நான் கமா வச்சு பண்ண போகிறேன்டா தம்பி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைண்டுன்னு வருது. ஏன் அன்டிஃபைண்டுன்னு வருது? எங்கேயோ கன்சோல் ஆகல, இந்த அன்டிஃபைண்டா. சரி, இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். நம் ஸ்ட்ரிங் இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 கமாவை வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுவே இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அரேயாக மாற்றணும் அப்படின்னா நம்ம அரேன்னு போட்டுக்கிறேன். இப்போ நம் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரிங்கு, இதை வந்து அரேயாக மாற்றணும்னா ஸ்ப்ளிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணணும். எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும், ஒவ்வொரு அரே எலமெண்ட்டும் உனக்கு எப்படி வரணும் அப்படின்னா கமாவை வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். என் ஸ்ட்ரிங்கில் வந்து எல்லாம் கமாவை பேஸ் பண்ணி தான் தனித்தனியாக இருக்குது. அதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து ஒரு அரேக்குள்ளே போட்டுரு. எந்த அரேக்குள்ளே? நம்ம அரேக்குள்ளே போட்டுரு. நம்ம அரே பார்த்தீங்கன்னா வந்துருச்செல்லாம். இதில் மெயினாக நம்ம பார்க்க வந்தது வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன், அதாவது மேப்பு, ஃபில்டர், ரெடியூஸ் தான். இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்டெப்ஸ், ஒரு போனஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மேப், ஃபில்டர், ரெடியூஸ்லாம் எப்படி அட்வான்ஸாக யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பேசிக்ஸில் இது போதும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.